காலிஸ்தான் விவகாரம் தொடர்பாக கனடா, இந்தியா இடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினார். இந்த நிலையில் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ள மார்க் கார்னி இந்தியாவுடன் மீண்டும் நட்பை கட்டி எழுப்ப வாய்ப்பு உள்ளது என்றும் அதனையே தான் எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இந்தியா கனடா உறவில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. கனடாவில் இரண்டாவது பெரிய சமூகமாக சீக்கியர்கள் இருக்கும் நிலையில் அவர்களது ஆதரவை பெற நினைத்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் இந்தியாவில் காலிஸ்தான் என்ற ஒரு தனி நாட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் காலிஸ்தானிகளுக்கு கனடா அமைச்சரவையில் அவர் இடம் கொடுத்த நிலையில் அவர்கள் கனடா அரசியலில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர். தொடர்ந்து சீக்கியர்கள் ஆதரவுடன் 2021 தேர்தலில் ட்ரூடோ வெற்றி பெற்றார். இந்த நிலையில்தான் 2023 ஆண்டு காலிஸ்தான் தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் படுகொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போதிருந்தே இந்தியா கனடா உறவில் விரிசல் விழத் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட அவர் தொடங்கினார். இதனால் லிபரல் கட்சி நிர்வாகிகளே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஒரு நெருக்கடியும் அவருக்கு வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு அக்டோபரில் கனடாவில் பிரதமர் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் லிபரல் கட்சியின் தலைவர் மற்றும் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்ததோடு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பதவியும் விலகிவிட்டார். இதனையடுத்து கனடாவில் ஆளும் கட்சியான லிபரல் கட்சியின் புதிய தலைவராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் கனடாவின் பிரதமராகவும் அவர் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில்தான் ஜஸ்டின் ட்ரூடோ காரணமாக இந்தியா கனடா உறவில் ஏற்பட்ட அந்த விரிசலை சரி செய்து மீண்டும் உறவை கட்டி எழுப்ப தான் விரும்புவதாகவும் இந்தியாவுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மார்க். இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த சூழலில் கனடா என்ன செய்ய விரும்புகிறது என்றால், ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளுடனான எங்களது வர்த்தக உறவை பன்முகப்படுத்துவதுதான். மேலும் இந்தியாவுடனான உறவை மீண்டும் கட்டி எழுப்ப வாய்ப்புகள் உள்ளன. இந்தியாவுடனான வணிக உறவை மேம்படுத்த வேண்டும். நான் பிரதமராக பதவியேற்கும் போது இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளேன் என கூறியிருக்கிறார். தற்போது 59 வயதாகும் மார்க் கார்னி லிபரல் கட்சியின் புதிய தலைவராகவும் கனடாவின் 24வது பிரதமராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கனடா பொருளாதார நிதி சவால்களை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அவரது வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே கருதப்படுகிறது. காரணம், கனடா வங்கியின் தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கனடா வங்கியில் ஆளுநராகவும் 7 ஆண்டுகள் நிதி நிலைத்தன்மை வாரிய தலைவராகவும் இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரியை விதிப்பதாக கூறியிருக்கும் நிலையில் கனடாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா உதவி செய்யும் எனவும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளுக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மார்க் கார்னி பதவியேற்ற பிறகு குடியேற்றம், விசா விதிமுறைகள் உள்ளிட்டவை தொடர்பாக இந்தியா பேச்சுவார்த்தையை நடத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.